ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிடிச்ச மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழித்து நான் லாங் வீடியோ போடுறேன். ரீசன் என்ன உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி பிரச்சனை வரதுனால லாங் வீடியோ போட முடியல கண்டினியூவாக. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட் வீடியோ போடுறேன், ஓகேவா? லாங் வீடியோ போட முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தால் கொஞ்சம் வீடியோ நல்லா கண்டென்ட் கிடைக்கும் போடுறேன். ஆனால் கம்பெனியில் தானே இருக்கிறேன். அவங்களும் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராங்க. அவங்களுக்கு தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்க நைட்டு 8 மணிக்கு போயிட்டு காலைல 8 மணிக்கு வராங்க. கம்பெனியில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்க சொல்கிறாங்க. அவங்களையும் நான் கம்பல் பண்ண முடியல, வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் எடுத்து வச்சு இந்த வீடியோ நான் சேர்த்து வச்சு வீடியோ போடுறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போது பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. பாப்பா தூங்க வச்சுட்டேன். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா இது ஈவினிங் டைமில் எடுக்கிற வீடியோ. நேற்று சாயங்காலம் போல், நேற்று சாயங்காலம் போல் எடுத்திருந்த வீடியோ. பார்த்திங்களா வெயில் எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணணும்னா அவங்க 8 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்கள்ல. அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி வச்சுட்டு அவங்களுமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நான் எதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறேன்னா, அவங்க வந்து நைட்டில் கஞ்சி சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம சுடு சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து காலையில் 3 மணி அந்த வீடியோ கிளம்புறேன். அது குழம்பு வச்சு கொடுத்த ஒரு ஸ்மெல் மாதிரி வந்துடுது சாப்பாடு. அதனால் கஞ்சி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். பாப்பாவுமே தூங்கிட்டா. இப்போ வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்கும். அந்த பாத்திரத்தை எல்லாமே நம்ம விளக்கி வச்சிடலாம். அவங்க வந்து கேன்டீன் பக்கம் போயிருக்காங்களே. பாப்பா இப்போ தான் நான் தூங்க வச்சுருக்கோம். இங்கேருந்து அவர் வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் பக்கம் அமைச்சு வச்சுருக்கோம். அவங்களுமே கேன்டீன் பக்கம் போயிட்டாங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் தான் நான் வந்து சாமான்லாம் விளக்கிட்டு இதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ண வேண்டியதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து லேட் ஆகிடும் குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு. பாப்பாவுமே தூங்கி எழுந்திரிச்சிட்டா, ஒரு வேலையும் பண்ணவே விட மாட்டாள். ஏன்னா அவள் இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாள். அங்கேருந்து பக்கத்து பிள்ளைங்க எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க. இங்கேருந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம். அவளுக்கு வந்து விளாட ஆள் இல்லை. விளாட ஆள் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப அவளுக்கு மாதிரி எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாளே. எதுக்கு அடித்தாலும் எடுத்து அடிக்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப இதாக பண்ணுறாளே பாப்பா. இப்போனா அவருக்கு ஒரு விளாட சின்ன பசங்க இருந்தால் அவங்க கூட விளாண்டு கரெக்டாக அவள் ஆயிடுவாள். இல்லாதது வந்து எனக்குமே கஷ்டமாக இருக்குது, அவளுக்குமே ரொம்ப கஷ்டம் இருக்குது. எனி டைம் அழுதுகிட்டே இருக்கிறா, ரொம்ப இது பண்ணுறா, சேட்டை பண்ணுறாளே. அதனால் ரொம்ப எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்துருச்சு. போய் தண்ணி குடிக்கணும். ஏன்னா தண்ணி குடிக்கிற தண்ணி இல்லை. இப்போ தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, கூட்டமும் இல்லாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா பின்னாடி கூட்டம் இல்லை, ஒரே ஒரு அண்ணா மட்டும் தான் தண்ணி பிடிக்கிறாங்க. நம்மளும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போயே பிடிச்சி தண்ணி வாங்க, தண்ணி பிடிக்க போகலாம். ஓகே, தண்ணி பிடிச்சாச்சு. எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். சின்ன படம் தான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டம் அதிகமாக வந்துடும். நம்ம பக்கத்தில் இருக்கிற சீக்கிரம் பிடிச்சிக்கிட்டா உண்டு. ஏன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க அந்த சைட்லேருந்து. வந்துட்டாலும் ரொம்ப லேட் ஆகும். பாப்பா வர தூங்க வச்சுட்டுனா அவள் தூங்குக்குள்ளே தான் எனக்கு குழம்பு பண்ண முடியும். கண்டிப்பாக நீனே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பரவாயில்ல, அவங்களே வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டிருக்கேன். பிளாக் டீ தான். டீ குடிக்கலாம். சார் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வந்து பார்த்தோன்னா டீ போட்டாச்சு. பிளாக் டீ தான். வேறு கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி. ஓகே, இப்போ டீ குடிக்கலாம். பால் வாங்க, நான் காலையில் பாப்பா வந்து இப்போ டப்பாவில் பாப்பாவுக்கு பால் போட்டு தரேன். அதனால் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் குடிச்சிட்றேன். வாங்குறதே 1/2 லிட்டர் தான். அதில் பத்த மாட்டுது. சரி இந்த போதும் சொல்லிட்டு இது குடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அவங்க. டிஃபனுமே உளுந்துருவ டிஃபனுமே ரெடி பண்ணியாச்சு. அவங்க வந்து இப்போ வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. 8 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க. நிறைய பேர் எலெக்ஷனுக்காண்டி ஊருக்கு போயிட்டாங்க. பீகார் சைட்லாம் எலெக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே பீகார் மெம்பர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் போயிட்டாங்க. இவளுக்கு வேர்க்குதா, சட்டையை ஊற்றி விட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் மேக்கப் பண்ணிக்கிறேன். என் பொட்டை பார்த்து என் பொட்டை எடுத்துகிட்டு இருக்கா. அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ அப்பாவுக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்ல அப்பாவுக்கு. பார்க்குறேன் நான், பாய் சொல்ல. வேர்க்க இதுக்கா. பாய் சொல்ல. ரொம்ப வெயில் வெக்கையாக இருக்குங்க வர. சரி போயிட்டு வா. ஃபோன் எடுத்துகிட்டு போல. ஏன்
உங்கள் அப்பா வேலைக்கு போகிற கிளம்பி அவங்க போயிட்டுருக்காங்க. இவ பின்னாடியே ஓடுறா பாருங்க. வாமா, அப்பா வேலைக்கு போகுது. வா வா வா, அப்பா காலையில் வருவா. வா காலையில் வருவா. நீ வா, அப்பா காலையில் வருவா. பாய் சொல்லிட்டு போ. தூக்கணுமா மேடத்தை தூக்கணுமா. அப்பா காலையில் தானே வரும். அங்கே பாரு, அம்மாட்ட வா. அம்மாட்ட வா. வா, வரமாட்டா. வா, அப்பா வேலைக்கு போகுது. வா, அம்மாட்ட வா. வா வாமா. சரி வா. வா வா. அவங்க அப்பா சட்டை எப்படி பிடிச்சிக்கிட்டா பாருங்க, விட மாட்டா. அப்பா வேலைக்கு போகுது. வா. சட்டையை பிடிச்சிக்கிட்டா பாருங்க. வந்து நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே வெள்ளிக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நைட்டு எடுத்த வீடியோ. இது வந்து சனிக்கிழமை காலையில் எடுக்கிற வீடியோ. பார்த்துருப்பீங்க நைட்டு பாப்பா எப்படி அவங்க அப்பா கூட வேலைக்கு போக விடாமல் பின்னாடி ஓடி இது பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சரி வாங்கன்னா இன்றைக்கி பால் வாங்க மறந்துட்டேன். மறக்கல, நல்லா தூங்கிட்டேன். நைட்டு ரொம்ப வெக்கையாக இருக்கா, பாப்பா தூங்க மாட்டா. வெளில கூட்டு வந்து மடியில் வச்சுருந்தா தூங்கிடுறாள். ரூமுக்குள்ளே போயிட்டுனா தூங்க மாட்டா, அழுக ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப எனக்கு நைட்டு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அது லேட்டாக அங்கே 2 பேருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி நான் பாலே வாங்கலை. பால்கார அண்ணா வந்து 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. அவங்களுமே இன்றைக்கி நான் பால் வாங்க மறந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக பாப்பாவை வச்சு நான் எப்படி என்ன சமாளிக்க போகிறேன்னு தெரியல. பாப்பாவுக்கு வந்து பொட்டி பால் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். தாய்ப்பால் கொடுக்குறேன், நிறையா இல்லை, எப்போனாலும் 1 டைம் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி எப்படி இருக்க போகிறான்னு தெரில. இந்த பிஸ்கெட் வந்து ஏபிசிடி பிஸ்கெட்டு, அது கொஞ்சமாக இருந்துச்சு கொடுத்தேன். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்திங்களா, மேடத்துக்கு நல்லா தூக்கம் இல்லாமல் கண்ணு மூஞ்சிலாம் வீங்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு கேண்டீனில் போய் அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டீனில் சாப்பாடு வந்து தண்ணி போல் சாம்பார் வைப்பாங்கள்ல ஒடிசா ஸ்டைலில் அது. அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், என்ன ஊறுகான்னு தெரியல, ஊறுகாய். அதுக்கப்புறம் அப்பளம்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அப்பளம் எடுத்து கொடுத்தாரு பாப்பா கிட்ட. அவங்க வந்து 2 பேருமே உட்காந்து அப்பளம் சாப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்களுமே சாப்பிட்றோம். சாப்பிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்காட்டி மேடம் வந்து அவங்க அப்பா கிட்ட தாவிட்டாங்க. அவங்க அப்பா இவங்க அப்பா 2 பேரும் தான். என்கிட்டயும் அவங்க அப்பா கிட்ட தான் தாவிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சொன்னால வேர்க்கர் கட்டி வருதுன்னு அந்த கூல் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி நான் போட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பாப்பாவுக்கு அந்த வேர்க்கர் கட்டினா தலை சுற்றிட்டுமே பின்னாடி தலை ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ரெட் கலராக ஆயிருக்கு. பின்னாடி நான் உங்களுக்கு 4 வீடியோலாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு. சாரி அப்பாக்கு, உனக்கு வேணாம் பிஸ்கெட்டு? அம்மாவுக்கு போதும், நீ சாப்பிடு. அம்மாவுக்கு போதும், நீ சாப்பிடு. அம்மாவுக்கு போதுமா? நீ சாப்பிடு, அம்மாவுக்கு போதும். பாய் பாய் சொல்லு. பாய். ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே பார்த்தீங்களா, ஷிஃப்ட்லேருந்து வரக்குள்ளே அங்கே தென்னை மரம் இருக்குங்க, தேன் கூடு இருக்குது, தேன் எடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கையை பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்குன்னுட்டு தேன் கொட்டி ஃபுல்லாக பியூர். இந்த சைட்லேயுமே இருக்குது தானே கேண்டீன் சைடில். நிறையா இருக்கு. முன்னா கொடுத்தியா? இதனால தான் கை உனக்கு பிடிக்குது. கை கட்டு, இவ்வளோ பெருசாக வீங்கி போய் நிற்க பாருங்களா. கை வேறு சரியாகுமா? 2 நாள் 3 நாள் அப்படியே இருக்கும். இன்னும் ஊன்ற மேடம் பல்லு மட்டும் பார்த்தீங்களா ஈ அப்படின்ட்டு. எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கல்வார்பட்டிக்கு போகிறோம். போயிட்டு கொஞ்சமாக ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லு. ஹாய் போயிட்டு
கொஞ்சமாக பொருட்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். காற்று நல்லா அடிக்குது. சரி ஓகே, இப்போ போகலாம். நானும் ஹஸ்பண்ட் போகிறோம் நடந்து. ஓகே, நான் கல்வார்பட்டி போயிட்டு இப்போ நாங்கள் ரிட்டர்ன் ரூமுக்கு போகிறோம். கொஞ்சம் காய்கறி, அதுக்கப்புறம் எல்லா அரிசியும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம். ஹஸ்பண்ட் கையை பார்த்துட்டிங்களா வீங்கி போயிருந்துச்சுன்னு. இன்னும் அந்த வீக்கம் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது அம்மா கிட்ட கேட்டால் நான் அதுவாக வலிக்குதான்னு கேட்டாங்க. இல்லை வலிக்கல, நான் லைட்டாக மட்டும் அந்த வீக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நாளைக்கு வீடியோ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ரொம்ப தாகமாக இருந்துச்சு. போன உடனே சர்பத் குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளநீ குடித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.